இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோவில் வந்திருக்கோம். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வர வழியில் கல்பாக்கம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கைலாசநாதர் கோவில் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாலாறு பிரிட்ஜுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு கட்டிங்கில் ஒரு சின்னதாக பிரிட்ஜு மாதிரி வரும். அந்த சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரவங்க இந்த பாலாறு பிரிட்ஜ் நீங்கள் தாண்டி உடனே பார்த்திங்கன்னா ரைட் எடுத்திங்கன்னா இந்த கோவில் வரும். சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரிக்கு போகும்போது பாலாறு பிரிட்ஜ் தாண்டினீங்கன்னா உடனே ரைட் எடுக்கணும். அங்கிருந்து 2.5 கிலோமீட்டரில் பாலாற்றுக்கு நடுவில் தான் இந்த கைலாசநாதர் கோவில் அமைந்திருக்கு. கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8:30 முதல் 11 மணி வரை, மாலை 4:30 முதல் 7 மணி வரை. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோவில் அழகாக பாலாறு பக்கத்துலேயே இருக்குது. இந்த பாலாறு மேலே அழகாக பிரிட்ஜு மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வந்தோம்னா நம்மளுக்கு கோவில் இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக கோவில் ஒட்டியே பார்த்தீங்கன்னா அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த கோவிலின் வரலாறு இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் நத்தம் என்ற பகுதியில் உள்ள செம்பகேஸ்வரர் கோவில் தோன்றியதிலிருந்து தொடங்கப்படுகிறது. பார்க்கடலை கடையும் போது வெளியான விஷத்தை சிவன் உண்டாலும் ஆமையாய் அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடித்த விஷ்ணுவிற்கும் அந்த விஷம் பரவியது. அந்த விஷமுடிச்சிகளை நீக்க லட்சுமி தேவி பூலோகத்தில் உள்ள செண்பகவனத்திற்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறார். லட்சுமி தேவிக்கு பாதுகாவலராக நந்தியும் வருகிறார். லட்சுமி தேவியின் பிரார்த்தனையை மெச்சி சிவபெருமான் வேண்டிய வரத்தை அளிக்கிறார். விஷமுடிச்சிகளில் இருந்து விஷ்ணுவும் விடுபடுகிறார். பின் சிவபெருமான் அருகில் உள்ள குன்றின் மேல் அமர்ந்து தவம் புரிகிறார். வருண பகவான் சிவனின் தவத்தை கண்டு அவ்விடத்தில் மழை பொழிகிறார். அப்போது சிவபெருமான் மழையில் நடைவதைக் கண்டு ஒரு பசு சிவனை காக்கிறது. இதனை காணும் ஒரு நாகமும் இவ்விருவரும் நனையாமல் இருக்க படமெடுத்து மழையிலிருந்து காக்கிறது. பிறகு சிவபெருமானுக்கு பசி எடுக்க அந்த பசுவும் சிவபெருமான் மீது பால் சுரந்து அந்த பாலும் இந்த மழை வெள்ளமும் ஒன்று சேர்ந்ததால் தான் இங்கு பாலாறு உருவானதாக கூறப்படுகிறது. சில காலம் கழித்து இந்த குன்றின் மேல் அடர்ந்த மரங்களால் சூழப்பட்டு சிவன் மறைந்து விடுகிறார். அப்போது கனகாம்பிகை அம்மன் சிவனை தேடி வருகிறார். இங்குள்ள குன்றின் மேல் முட்டியிட்டு தேடி ஈசனை கண்டறிந்தார். பின் பெருமாளோடு துணைவியான லட்சுமி தேவியின் வேண்டுதலுக்கு இணங்க கைலாசநாதராக காட்சி தருகிறார். இன்னும் இத்தலத்துல பார்வதி தேவி முட்டியிட்ட தடத்தை நம்மளால காண முடியும். அது மட்டும் அல்லாம இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செண்பகேஸ்வரர் கோவில் நந்தி இங்குள்ள கைலாசநாதரை நோக்கி அமைந்திருக்கு. இதுவே இத்தலத்தின் சிறப்பான வரலாறு. இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் வியூவர்ஸ்.